Hi friends, welcome to Live Art Chennai. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது ரொம்ப நாளாக என்னை வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது கிருஷ்ணர். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரீசெண்டாக வந்தது. ஸோ அதனால் ஒரு ஞாபகார்த்தமாக போடுறேன். ஸோ இதுக்கு நம்ம கிரிட் லைன் போட்டு வரைகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்கேல் வேணும் கண்டிப்பாக. அண்டு பென் வச்சுக்கோங்க. பென்சில் கொஞ்சம் கிளார் அடிக்கும், பென் கொஞ்சம் டார்க்காக வருன்றதுனால நான் பென் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக இப்போ மொபைல்லே ஆப்லாம் இருக்குது. நீங்கள் மொபைல்லே டேரெக்டாக கூட நீங்கள் கிரிட்டை போட்டு மொபைல் பார்த்து ஜூம் பண்ணிலாம் வரையலாம். பட் ஆனால் மொபைலை பார்த்து அதிகமாக வரையாதீங்க. என்னோடய அட்வைஸ் என்னென்னா கண்ணு சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் A4 சைஸ் ஒன்று எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு ஸோ இதில் சைடில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எத்தனை பாக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போட போகிறேன். நான் ஆக்சுவலாக இன்ச்சஸில் வந்து நான் பாக்ஸ் வைக்கிறேன். சரியா, இன்ச்சஸில் பாக்ஸ் வச்சு ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 10, இந்த பக்கம் வந்து 7 வருது. ஸோ அதை நான் கரெக்டாக 2 பக்கமும் மெஷர் பண்ணிவிட்டு கிரிட் போடுறேன். கிரிட் வந்து ரொம்ப முக்கியமாக கரெக்டாக போடணும். ஏன்னா கிரிட்டை நம்பி தான் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோன்றதுனால கிரிட்டு தப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ராயிங் தப்பாக வரும். அது முடிஞ்ச மட்டும் நீங்கள் அந்த 2 பக்கம் மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போடுங்க. இப்போ ஹரிசாண்டலாக நம்ம லைன் போட்டாச்சு, டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வெர்டிக்கலாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக மார்க் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் லைன் போட்டு அதை கிரிட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கார்னர் அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்போது உங்களுக்கு கிரிட் வந்துருச்சு. இந்த கிரிட்டை வச்சே கூட நம்ம வரைய முடியும். இதுக்கப்புறமும் நீங்கள் கிரிட்டு உள்ளெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் நமக்கு இந்த நோஸு, லிப்ஸு, ஐஸ் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் ஃபிங்கர் வர்றதுலாம் அதனால் மட்டும் அங்கே மட்டும் நீங்கள் ஒரு டயக்னல் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 8க்கு மேலேருந்து கீழே 1 to 10. நீங்கள் 0லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. அது 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே நம்ம ஒரு நம்மளோட ஒரு ஐடியாவுக்காக தான் இது பண்ணுறோம். அந்த நம்பர் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நான் இந்த கிராஸ் லைன்லாம் போட போகிறேன். இது அந்த கிராஸ் லைன் போடும் போது உங்களுக்கு ஏன் அந்த லைன் வந்து எந்த பாயிண்டில் மீட் ஆகுது அண்ட் அந்த இமேஜ் எந்த பாயிண்டில் இருக்குங்கிறத வச்சு அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி வரைகிறதுக்காக தான் நம்ம இந்த கிராஸ் லைன்லாம் போடுறோம். ஆக்சுவலாக கிரிட் லைனோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இமேஜை வந்து பெரிய சைஸில் என்லார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய இமேஜ்லாம் நீங்கள் வாலில் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரீ ஹேண்டில் வந்து பெரிய சைஸ் வரைய முடியாது. ஏன்னா நம்மளோட விஷன் அவரோட ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் தாண்டி நம்மளால் பார்க்க முடியாதுன்றதுனால ஸோ கிரிட் மெத்தட் வந்து வரைஞ்சிங்கன்னா கிரிட் மெத்தடை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே நான் அந்த கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த குட்டி குட்டி பாக்ஸ் நம்ம அந்த டீட்டெயிலிங்கான ஏரியாவில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக எங்கெங்கே மீட் ஆகுதோ அந்த லைனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ட்ராயிங்கில் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த ஃபேஸ்க்குள்ளே மட்டும் அங்கே ஐஸ், நோஸ், லிப்ஸ் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அந்த கிரிட்டை போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐ லைன், அந்த ஐப்ரோ லைன்லாம் கரெக்டாக மீட் ஆகணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அதனால் இப்போது நம்ம ப்ராப்பராக இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். இது என்னென்னா இப்போது சின்ன சின்ன ஜிக்ஸாக் லைன்லாம் உங்களுக்கு வரும்போது தெரியும். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. கிரிட் லைன் தப்பாக போட்டிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் அந்த கிராஸ் லைன் போடும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகலை, கொஞ்சம் மேலே அப் அண்ட் டவுனில் இருக்குனாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த கிரிட்டை வந்து தப்பாக மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கிரிட்டை நம்பி தான் நெக்ஸ்ட்டு கிரிட்டில் நீங்கள் வரைய போகிறீங்க, நீங்கள் இந்த ரைட் சைடில். ஸோ அதனால் இந்த கிரிட்டு ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடில் பண்ணுற கிரிட்டும் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து, இல்லைனா சில டைம் வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆன மாதிரி, ஐ மீன் ஒரு பக்கம் இழுத்தா மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கிரிட்டை வந்து க்ளீனாக பண்ணணும். சரியா? ஓகே, இந்த ரைட் சைடு ஏரியாவில் இங்கே தான் நம்ம இதை வரைய போகிறோம்.
ஸோ இது எல்லாமே ஆக்சுவல் சைஸ் தான் நான் வரைய போகிறேன். பட் இது கொஞ்சம் இந்த வீடியோக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே வரணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து நான் கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கிறேன். நான் ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரிட் போட போகிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு பாயிண்ட் வேணும்ல கரெக்டாக எக்ஸாக்டாக வர்றதுக்கு. அதனால் இந்த கார்னர்லேருந்து மெஷர் பண்ணி நான் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அதேமாதிரி மேலே ரைட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு, இப்போது அந்த 1 இன்ச்சில் வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு the same பாக்ஸ் போடலாம். போட்டாச்சு. ஓகே. இப்போது நமக்கு எங்கெங்கே தேவைங்கிறத வந்து நம்ம கரெக்டாக அந்த கிராஸ் லைன் வேணுமோ அதுக்கு பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். எங்கே நம்ம எந்த பாக்ஸில் வரைகிறோம், எந்த பாக்ஸில் லைன் போடுறோன்னே தெரியாது. அதுக்கு தான் அந்த நம்பர் போடுறது. அந்த நம்பர் கரெக்டாக மீட் பண்ணுற இடத்துல அதை பேலன்ஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் அந்த கிராஸ் லைன்லாம் அதில் போட்டுட்டேன். இந்த சேம் லைன் இங்கே என்னென்ன இருந்தோ அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரியா? இதை வந்து அதை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே யூஸ்வலாக ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அந்த கரெக்டாக நீங்கள் அந்த கிரிட் லைனை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குது, எங்கே முடியுது அந்த லைன்றதை நீங்கள் செக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை முடிச்சுக்கணும். இது என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். அந்த ஐபால்லாம் வரையும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த கண்ணோட டவுன் பார்ட்டு தான் வரைகிறேன். பாருங்கள். இப்போ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். இது ஏன்னா நீங்கள் அந்த மேலே அந்த லைன்ஸ் எங்கெங்கே மீட் ஆகுது, அந்த கிரிட் லைனோட அந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கே மீட் ஆகுதுன்னா அதை கம்பேர் பண்ணி நம்ம இதை வரைகிறோம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜு. ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளோட கஷ்டமே என்னென்னா நம்ம ஒரு ஃபேஸ் வரையும் போது அது எங்கே டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து நமக்கு மிஸ்டேக் ஆகும். பட் இந்த கிரிட்குள்ளே வரையும் போது நமக்கு ஈஸியாக அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அதில் ஒரு அட்வான்டேஜ். பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன வரையணுமோ அதை கரெக்டாக நான் இப்போது வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ. ஐப்ரோ வரைஞ்சிட்டு இது என்னென்னா நம்ம அதை ஆக்சுவல் சைஸில் சேம் சைஸ் இமேஜோட சேம் சைஸ் தான் இப்போ நான் வரைகிறேன். அதனால் சின்ன இது கூட பெருசாச்சுன்னா வந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு லிட்ரலாக. நான் கண் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்தியில் இருக்கிற அந்த நாமம் அந்த போட்டெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது எந்த பாக்ஸ்குள்ளே வருது, அந்த என்னென்ன பாயிண்டில் மீட் ஆகுதுங்கிறத நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். சின்ன மிஸ்டேக்ஸ் ஆச்சுனாலும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மைன்யூட்டாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த இப்போ இந்த ஐப்ரோ அதை ஃபாலோ பண்ணி வரைஞ்சிட்டு உள்ள ஐபால் வரைய போகிறோம். ஸோ இது என்னென்னா நெக்ஸ்ட் இதை அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ஐபாலை வரைஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நோஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த நோஸ் பார்த்திங்கன்னா நோஸ் சேம் தான். அந்த கிரிட்டுக்குள்ளே இருக்குது. அந்த நியர்பை என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம அழகாக வரைஞ்சிக்கலாம். நோஸை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டான அந்த லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாறிச்சுனா கூட அதோட இதுவும் மாறிடும். ஸோ இப்போ நோஸ் வரைஞ்சாச்சு. எல்லாமே இது வந்து கம்பேரிசன் தான். எது பக்கத்தில் இருக்குது, எது நியர்பை இருக்குங்கிறத வச்சு நம்ம அழகாக வரைகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து லிப்ஸ் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிவிட்டு நம்ம பண்ணுறோம். அந்த லிப்ஸ் பாயிண்டில் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த மிடில் லிப்ஸோட மிடில் தான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். அதுக்கப்புறம் அந்த அப்பர் லிப்ஸோட மேலே பாயிண்ட் வரைஞ்சிட்டு அந்த கீழே இருக்க லோயர் லிப்ஸோட இதை வரையணும். அதுக்கப்புறம் அந்த இதோட அவுட்ரு இது வரைகிறோம் நம்ம. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஹேரை வந்து அந்த ஃபோர்ஹெட்டில் அந்த நெத்தியில் இருக்கிற அந்த முடியெல்லாம் அவரோட கிருதெல்லாம் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதை வரைஞ்சாச்சு. இதை வரைஞ்சிட்டு இது அப்படியே அவுட்ரு நம்ம ஃபார்ம் வரைஞ்சிட்டு ஸ்லோவாக நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வரையணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேர் வரைஞ்சிக்கிறேன். மேலே ஹேரோட அவுட்ரு ஃபார்ம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயிலாக வரைய வேணாம். ஓரளவுக்கு ரஃபாக போட்டுக்கிறேன். நம்ம அதை பென்சில் ஷேடிங் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா கிரிட் எங்கெங்கே இருக்குது நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து பாயிண்ட் கனெக்ட் ஆகுது அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக். இது என்னென்னா நம்ம எங்கே எவ்வளோ பெருசாக வரையணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளோ சின்னதாக வரையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரஃப்பாக நான் அப்படியே பண்ணிக்கிறேன்.
இந்த ஆக்சுவலாக க்ரௌன் வந்து கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் ஜுவல்லரி பேஸ்டுங்கிறதுனால. ஸோ அதை நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ண வேணாம். ஒரு ஜஸ்ட் அவுட் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரஃப்பாக அந்த இதோட டீட்டெயிலிங் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம ஷேடிங் பண்ணும்போது தான் பண்ண போகிறோம். இது என்னென்னா நீங்கள் கிரிட் லைன் போட்டு வரைகிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஓரளவுக்காவது சுமாராவது நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப 100% வரலனா கூட அந்த ப்ரொப்போர்ஷன் அந்த அனாட்டமி மிஸ் ஆகாமல் வரும். ஏன்னா இது உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி மாதிரி தான். இது அழகாக வந்துடும்ங்கிற ஒரு இது. ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில். அது ஆக்சுவலாக அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இதுதான் அந்த நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என்ன நியர்பை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறோம். அப்படியே இந்த மேலே இருக்க அந்த டிசைன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிட்டு, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்கான ஒர்க்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணி கிரிட்டுக்குள்ளேயே எங்கெங்கே பாயிண்ட் வருது, ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எங்கெங்கே மீட் ஆகுது இந்த லைன் போய் அதை கம்பேர் பண்ணி வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த ஹெட்டு மேலே அந்த பார்ட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹேரோட அவுட்டர் லைன் வந்து அழகாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கான கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது கீழே அந்த இயர் ரிங்கு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாடோட இதை வரைஞ்சிக்கிறேன். காது வரைஞ்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஐஸ் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், அது ஒன்றுமே கிடையாது. அந்த கிரிட் லைன் எங்கெங்கே அந்த ட்ராயிங்கோட மீட் ஆகுதுங்கிறது தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதான் இதோட பியூட்டினஸ். ஸோ இது கிரிட் லைன் வரைஞ்சினா ஒரு உங்களுக்கு மினிமம் கேரண்டி ஆக்சுவலாக ஈஸியாக வரைஞ்சிருவீங்க. அதுதான் உங்களுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ். இப்போ நெத்தியில் இருக்கிற பொட்டு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற காதையும் நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுதான் நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஃப்ளவர் வரையணும். அந்த காதை ஒட்டு நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது.
இப்போது அந்த காதை வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் வரைகிறேன். ஸோ அந்த இதுக்கு வந்து கண்ணெல்லாம் வரைஞ்சிட்டு ஆக்சுவலாக அதில் பிக்சரில் வந்து மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்பீடாகவே வரைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுல இப்போ இது வரைகிறதுக்கு. மற்றபடி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரையும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நான் பாருங்கள், ஒரு பக்கம் கையை வச்சு உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி தான் காட்டுறேன். மவுத் வந்து இது இப்போ இந்த லைன்ஸ்குள்ளே வருதுங்கிறத நம்ம அழகாக அப்படியே முடிச்சுக்கிறோம். அது மேலே அதோட நோஸ் அந்த இதோ அந்த பார்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ எங்கெங்கே வருது என்னென்ன கம்பேர் பண்ணி பண்ணுறதுல இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸி. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வரைஞ்சிட்டு அப்புறம் ஹேண்டு ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது அந்த ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபிங்கர் முடிஞ்சதுன்னா ஃபிங்கர் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் வரையும் போது நிறைய டஃப் இருக்குது. ஏன்னா ஃபிங்கரில் தான் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது. அது மோதிரம் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த ஹேண்ட் வந்து இந்த உள்ளே வந்து அதுக்குள்ளே வரும். ஆக்சுவலாக அது ப்ரைஸ்லைட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த அந்த ஷோல்டருக்கு அப்புறம் வர அது மாதிரி கிளாத்து அதான் நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இதுவும் ஆர்ம் லிஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஆர்ம்ஸில் இருக்கிற அந்த ஜுவல்லு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது ஒரு ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் மிஸ் ஆகாமல் அண்டு கரெக்டாக வருது. நம்ம எரேசரும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோங்கிறதுனால அது தேவைப்படாது. ஸோ இதெல்லாமே ஒரு ரஃப்பான ஒரு ட்ராயிங் தான். இதுக்கப்புறமா ஃபைனலாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டார்க் அவுட்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரிட் லைனோட இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது சும்மா அப்படியே கீழே வரைஞ்சிக்கிறேன். அண்ட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல் அந்த மாடோட கழுத்தில் இருக்கிற ஜுவல்லு. ஸோ அதை அந்த சங்கிலின்னு ஐ மீன் அது பெல் மாதிரி இருக்கும், சத்தம் வரும். அது ஆக்சுவலாக வரைஞ்சிக்கலாம். அது கீழே அதுமாரி கழுத்தில் அந்த மணி மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கட்டத்துக்குள்ளே எங்கெங்கே மீட் ஆகுது அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு.
ஸோ அந்த இதெல்லாம் நம்ம டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் இந்த ஃபிங்கர் அண்ட் அந்த ஃப்ளூட் இருக்குல்ல, அந்த புல்லாங்குழல், அதை வரைய போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃப்ளூட் வரைஞ்சிக்கலாம். ஃப்ளூட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எங்கே எண்ட் ஆகுது, ஸோ அதை நம்ம கரெக்டாக எங்கெங்கெல்லாம் மீட் ஆகுதோ அது முதல்ல கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம் ஒன்றும். ஸோ இந்த இடத்துல மீட் ஆகுது. இப்போ ஒரு ஹேண்டில் அது ஹோல்டு பண்ணியிருக்க மாதிரி தான் நம்ம வரைகிறோம். அப்படியே வரைஞ்சிட்டு ஸோ கீழே அந்த எட்ஜ் வந்து ஹேண்ட் வந்து அந்த கரெக்டாக அந்த டயகனல் லைன் மீட் பண்ணுற இடத்துல வந்து கீழே முடியுது அந்த பாயிண்டில். ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கேல் இருந்தால் கூட டேரெக்டாக ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரேமில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நான் சும்மா இது பண்ணுறேன். எப்படியும் நான் ஃபைனலாக பண்ணும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ ஃப்ளூட் வளைஞ்ச மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இது கொஞ்சம் நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த டிசைன்லாம் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளூட்டோட ஹோல்ஸ் ஸோ அவ்வளோதான். மேலே அந்த டாப்பில் வந்து ஒரு டிசைன் வரா மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ அந்த எட்ஜஸ் வரைஞ்சிட்டு மேலே இன்னும் நம்ம அந்த ஃபெதர் தான் வரையணும். மேலே அந்த டாப்பில் இருக்கிற அந்த பீகாக்கோட அந்த மயிலோட ஃபெதர் இறக வரையணும். ஸோ அதை வரைஞ்சிட்டோன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த புல்லாங்குழல் கீழே அந்த தொங்குதல மணி அந்த இது வரையணும். ஸோ இது அந்த க்ளவுட் வரைஞ்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ட்ராயிங் ஓவர். இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணுவோம்னா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே அந்த ஃபெதர்ஸ் வரைகிறது தான் நம்மளோட அடுத்த ட்ராயிங்.
ஸோ இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். அந்த நெக்கில் இருக்கிற மணி எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஓரளவு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த இறகை வரையணும். அது வரைஞ்சோம்னா இப்போது அது முடிஞ்சுது ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை வரைஞ்சதும் எங்கெங்கெல்லாம் ஃபைனலாக கரெக்ஷன் இருக்கோ அதை திரும்ப ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கிரிட் லைன்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கிற ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிகினர்னால் இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அவங்களாலையும் இது கரெக்டாக வரைய முடியாது. ரொம்ப பிகினர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்டு அட்வான்ஸ் லெவல் ஆர்டிஸ்ட்லாம் மோஸ்ட்லி இந்த கிரிட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டைரெக்டாகவே வரைவாங்க. நம்ம எந்த ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கணும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுக்கும் டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், வேறு என்ன அட்வான்ஸ் டெக்னிக்லாம் இருக்குது ட்ராயிங்கை வந்து பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்ட்டு. இப்போது நிறைய ட்ரேசிங்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இமேஜை வச்சே கூட நம்ம ட்ரேசிங் பண்ண முடியும். ஸோ அதுவும் நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பட் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இதோட ட்ராயிங் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நெக்ஸ்ட்டு நம்ம ஷேடிங் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் என்ன பண்ண போகிறோன்றது. ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல் வந்து நம்ம இதை ஷேடிங் பண்ணுறது என்னன்றதை காமிக்கிறேன். தேங்க்யூ.